சர்வேஸ்வரன் வாமனமூர்த்தியாய் அவதரிச்சு பிராமண வேஷத்துடன் 7 வயசு குழந்தை மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டம் போன தேசம் சொன்னாள். போவதற்காக இங்க அவதரிச்ச தேசம் சொன்னாள். பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காக்கிறாள். ஏதே குருவாயூரப்பா, நீதானே வாமனமூர்த்தியாய் 7 வயசு குழந்தையாய் பிரம்மச்சாரியாய் மகாபலியினுடைய யாகத்துக்கு நர்மதா நதிக்கரைக்கு போனையாமே. சுக்ராச்சாரி பிரபதிகள் வரணும் வரணும்னு உங்களை அழைச்சு போனாளாமே. அவ அழைச்சு போனது ஆச்சரியம் இல்லையா? அசுரனான மகாபலி யாரு வந்தாலும் தலையை கூட அசைக்கு வரணும்னு சொல்லாதவன் ஓடி வந்து வரணும் வரணும்னு சொல்லி உங்க கொஞ்சம் காலை பிடிச்சு தங்க கிண்டியால ஜலம் போட்டு கங்காதி ஜலங்களை எல்லாம் பாவனமாக ஆக்கும் உங்க காலனம்பின ஜலத்தை தன் தலையில கொட்டிண்டானாமே. சத்தியமானு காட்டாள். சுவாமி ஆமானு தலையாட்டினான் குருவாயூரப்பன் இந்த கலியிலே. பட்டத்திரிக்கு சுகிருதி பரிணிஜ்யபாதோ தத்தோயமந்தூர்தனி தீர்த்ததீர்த்தம் ஆனீதமாசு பிருகுவிஹி மஹதாபிபூதைः த்வம் ரம்யரூபமசுரः குருவாயூரப்பா, துவாம் ரம்யரூபம், அழகான குழந்தையான உங்களை கண்டு அசுரஹா புலகாவிருதாங்கா, தலையை கூட அசக்காத அசுரன் மயிர்சிலித்து பக்தியா சமேத்திய பக்தி ததும்பி அந்த புண்ணியசாலி உன் குஞ்சு காலை பிடிச்சு அலம்பி தத்தோயம் அன்வசுத மூர்த்தனி தீர்த்த தீர்த்தம் கங்காதி தீர்த்தங்களை தீர்த்தமாக ஆக்கும் உன் கால நம்பின ஜலத்தை கொட்டிண்டானாவே. சத்தியமான நாள் சுவாமி ஆமான் நாள். அப்போ பட்டத்திரி சுகிருத்தின் நாளா. ஆஹாஹா, நான் அந்த மகாபலி பிறந்து எங்காத்துக்கு நீ வந்து குருவாயூரப்பா உன் கால நான் அலம்பி என் தலையில கொட்டிட்டு இருக்கக்கூடாதா? எனக்கு கிடைக்கலையே இந்த பாக்கியம் நாளா.